யார் அது? போலீஸ். தூங்கும் போது ஏன்டா கத்துற? இங்க பாரு போலீஸ். எங்க? போலீஸ். டேய் 2 நாளா இவளங்கற ஆளைய காணோம். யூ ஆர் அண்டர் தி அரெஸ்ட். அரெஸ்டா? எதுக்குயா? இவளோட நீ டீப்பா பழகுனல்ல, அதுக்கு தான். யார் இவ? எங்க டிபார்ட்மெண்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக குட்ட குருசாமியால அனுப்பப்பட்ட பெண் உளவாளி. உளவாளியா? இவள நீதானே சென்ட்ரல் ஸ்டேஷன்ல கூட்டி வந்த? நான் கூட்டிட்டு வருவேன்யா. நாங்க லவ் பண்ண கூடாதா? கூட்டிட்டு வரது எங்க கடமை. நீங்க லவ்ஸ் பண்றது உங்க கடமை இல்ல. இப்ப என்ன பண்ணணுங்கற? நடையா சென்ட்ரல் ஜெயிலுக்கு. எனக்கு இது வேணும்பா. அண்ணே நீங்க போயிட்டு வர ரொம்ப நாள் ஆச்சுண்ணா. நான் என்ன செய்யறது? இந்த கழுதையை வித்துட்டுமா, வண்டியை பிரிச்சு வேற கடையில போட்டுட்டுமா, இந்த ரேடியோவும் இஸ்திரி பெட்டியும் காயில கடையில போட்டுட்டுமா? எனக்கு விவரம் சொல்லிட்டு போங்க. ஒரு 2 நிமிஷம் அவகாசம் கொடுக்குறீங்களா? தம்பி கிட்ட நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். டேக் யுவர் ஓன் டைம். நீங்களும் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. ஓகே டேக். வாங்க தம்பி. இப்படி விவரம் சொன்னா தான் புரியும். ரைட் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஐயா, பெரியவங்களே, சின்னவங்களே, என் கடையில கடனுக்கு இஸ்திரி போட்டவங்களே எல்லாம் நல்லா கேட்டுங்க. ஒரே ஒரு கழுதையே ஒரு இஸ்திரி பாக்ஸையும் வச்சு ரொம்ப ஸ்டைலா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அது பிடிக்கலையா? சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து மறுபடியும் சென்ட்ரல் ஜெயிலுக்கே கூட்டிட்டு போறாங்க. இதுல இருந்து ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல எவ அழுதுகிட்டு இருந்தாலும் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்துடாதீங்க. போலாங்களா தம்பி? தம்பி கிட்ட எல்லா விவரமும் கரெக்டா சொல்லிருக்கேன். அதுபடி அவன் அக்கா பிரிச்சு நடந்துக்குவான். பாத்தீங்களா தம்பி? போயிட்டு வாங்க. இந்த ஆளுக்கு மட்டும் ஆயில் தண்டனை கிடைச்சிட்டா பிள்ளையாருக்கு 101 தேங்காய் உடைச்சிருவேன்.